தம்பி டிக்கெட் வித்தவுட்டா என்ன கேட்குறேன் இந்த மாதிரி திருட்டு பசங்களை எல்லாம் ஜெயில தாண்டா போனோம். சார் சார் இனிமே செய்ய மாட்டேன் சார். சார் சார் தெரியாத செஞ்சுட்டேன் சார். சார் பையனை பார்த்தா நல்ல குடும்பத்து பையனா தான் தெரியுறான். ஏதோ தெரியாதனமா செய்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன சார் தெரியாதனம்? இந்த மாதிரி பசங்கள்லாம் ஆள் அசந்தா அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. சார் சார் சத்தியமா சொல்றேன் சார். நான் திருடல சார், என்ன விட்டுடுங்க சார். எல்லாம் தெரியும் நகரா. அவனை விட்டுருங்க. அவனுக்கு டிக்கெட் பண்ண நான் தரேன். பரிதாபப்பட்டு இந்த மாதிரி பசங்களை ஆதரிக்கிறது ரொம்ப தப்பு சார். ஒரு காலத்துல 4 டிக்கெட் எல்லாம் பிரயாணம் செய்திருந்தா சார். இந்த பையனுக்காவது ஒழுங்கா சட்ட டிரைவராவது இருக்கு. நான் கட்டின துண்டோட வந்தேன். தம்பி வீட்டுல சண்டை போட்டுட்டு விடுறியா? ஆமா சார். பணம் தர்றேன், திரும்பி உன் வீட்டுக்கு போயிடுறியா? வேண்டாம் சார், நான் வீட்டுக்கு போன என்ன அடிச்சு கொண்டுடுவாங்க சார். அதோ பாரு அப்பா வந்துட்டாரு. லதா வா 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 வா. பாத்தியா, உனக்கு ஒரு அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஆயா, பையன் பேர் சோமு, ரொம்ப பிடிவாதக்காரன். நம்ம வீட்லயே வளர்க்கலாம்னு கொண்டு வந்திருக்கிறேன். பையனோட அப்பா அம்மா? அப்பா இல்ல, அம்மாவும் தம்பி இருக்கிறாங்க. ஏதோ கோவம் வீம்பு பிடிச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கான். இவனை பார்க்கும்போது ஏன் ராஜா ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு. சோமு, எனக்கு ராஜான்னு ஒரு மகன் இருந்தான். அவனும் அவன் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் லதாவும் தனியா தான் இருக்கிறோம். இனிமே நீதான் எனக்கு ராஜா. லதாவுக்கு அண்ணன். லதாவை உன்னுடைய சொந்த தங்கச்சியா நினைக்கணும், தெரியுதா? கும்பர முதலாளி. வா பாண்டியா. என்ன சரக்கெல்லாம் எப்படி போயிருக்கு? 10 டசன் டிரான்சிஸ்டர், 24 கேஸ் விஸ்கி போயிருக்குங்க. இதுல 25,000 ரூபாய் பணம் இருக்கு முதலாளி. பாக்கி சரக்கெல்லாம் தள்ளிடுறேங்க, வர்றேங்க. என்ன சொம் பாக்குறேன்? உழைச்சு சம்பாதிச்சு பணக்காரனானது ஒரு விதம், அதுக்கு பொறுமை வேணும். உழைக்காம சம்பாதிச்சு பணக்காரனானது இன்னொரு விதம், அதுக்கு தைரியம் வேணும். நான் இப்ப 2வது விதத்துல தான் பணத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன். எல்லாத்தையும் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாலே உன் குடும்பத்தை சந்திச்சு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். வா. அண்ணன் கணக்கு முடிச்சதுக்கு அப்புறம் உன் கூட விளையாடுறேன். தொந்தரவு பண்ண கூடாது. ஆயா, தங்கச்சியை கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன். வாமா. கணக்கு முடிச்சிட்டேன் மாமா. வெரி குட். எங்க என்ன படி? விஸ்கி 22 கேஸ், வாட்ச் 240, டிரான்சிஸ்டர் 36. கரெக்டா மாமா? நான் இனிமே உனக்கு மாமா இல்ல, அப்பா. சோமு, உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீ காணாம போன ஏக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையா இறந்துட்டாங்கப்பா. அம்மா அம்மா. அழாது சோமு, அழாது. உன் தம்பியை பத்தியும் விசாரிச்சேன். உங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரை பத்தி எந்த விஷயமும் தெரியலன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உன்ன மாதிரியே எனக்கு ஒரு மகன் வேணும்னு ஆசைப்பட்டேன் இல்லையா? ஆண்டவனா பார்த்து உன்னை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சுட்டான். இத பார், உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன். உன் தம்பியும் எங்கேயாவது படிச்சு முன்னுக்கு வருவான். இனிமே நீ சோமு இல்ல, என் சொந்த மகன் ராஜா. என் கதையை சொல்லி நான் உங்களை கலங்க வைக்கிறேன் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அண்ணனை தேடி பல ஊர் அலைஞ்சேன், கிடைக்கல. வார சாப்பாட்டுக்கார பையனா ஒவ்வொரு பெரிய வீட்லயும் ஒவ்வொரு வாரம் பகலெல்லாம் எடுபடி வேலை செஞ்சு ராத்திரி நேரமெல்லாம் படிச்சு SSLC பாஸ் பண்ணேன். என்னமோ சார், தனக்குன்னு வேண்டியவங்க யாருமே இல்லைன்னு தெரியும் போதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஊக்கம் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். What you mean? No. You are perfectly correct. துணை இல்லைன்னு தெரியும் போதுதான் நமக்கு வாழ்க்கையில துணிச்சலி வருது. அப்புறம் SSLCல ஸ்டேட்லயே ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணேன். மார்க்கு காட்டி காலேஜில் இடம் பிடிச்சேன். மற்றபடி புஸ்தகம், சம்பளம், சாப்பாட்டுக்கெல்லாம் பார்ட் டைம் வேலை, சின்ன சின்ன டியூஷன் வச்சுக்கிறது, அதிகாலையில சைக்கிள்ல போய் பேப்பர் போடுறது, கடிகாரத்துல முள்ளு கூட நிற்கும்
நான் நிக்கல சார். அரைப்பட்னி கால் பட்னி அங்க இங்க கடை. இதுல எப்படியோ பிஏல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன். பட்டம் வாங்குற வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் பெருசுல சார். வாங்கினதுக்கு அப்புறம் தான் பட்டியே ஆரம்பமாயிடுச்சு. ஏழைன்னு சொல்லிட்டு அலைஞ்சவன் அப்புறம் பிஏன்னு சொல்லிட்டு அலைஞ்ச. பட்னிக்கு சோறு போட்டவங்க பட்டத்துக்கு சோறு போடு. எங்கேயுமே வேலை கிடைக்கல. ரொம்ப தொல்லப்பட்டேன். முடிவுல தான் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியல. மன்னிக்கணும் சார். எங்கேயாவது சொல்லி அழணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லி அழுட்டேன். பரவாயில்ல, அண்ணன் கிட்ட தானே சொல்லி எழுத சார். ஐ மீன், உன்னை விட நான் வயசுல பெரியவன். என்ன அண்ணன்னு சொல்லிக்கிறதுல என்ன தப்பு? நீ என்ன அண்ணனா ஏத்துக்கிறதுல தான் என்ன தப்பு? உனக்கு தான் ஒரு அண்ணன் இருந்திருக்கானே, அந்த இடத்த நான் எடுத்துக்கிட்டதான் நினைச்சுக்கோ. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அண்ணன் நினைச்சுக்கன்னு உரிமையோட சொல்றீங்க. என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என் கதையை கேட்டு கண்ணீர் வடிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவன். வேற நான் என்ன சொல்ல போறேன்? கண்ணா, இன்னையில இருந்து நீ என் குடும்பத்துல ஒருத்த. உனக்கு என்ன வேணுமோ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். மழை அடிச்சு வஞ்சிருக்கு, நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்க. என்னப்பா? எஸ் எஸ். தங்கமான மனுஷன், இவரை போய் தவறா பேசுறாங்களே. முதலாளி, நீங்க சொன்னது அத்தனை உண்மைதான். என் பொண்ணு கட்டிக்கிறதா இருந்தா அந்த வெறும்பைய கண்ணனை தான் கட்டிக்கலாம், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா சொல்றா முதலாளி. எனக்கு என்ன பண்றதுனே தோணல. பொறுமை ராமையா, பொறுமை. என்ன சொல்றீங்க முதலாளி? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிர். மண்ணை பார்த்து தான் நம்ம என்ன பயிர் போடலாம்னு முடிவு பண்றோம். அதே போல மனுஷனையும் பார்க்க வேண்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பும் போது அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதானே நம்ம கடமை. அப்ப யாரு என்ன ஜாதின்னு ஒண்ணுமே தெரியல. ராமையா, அனாத பையன், அப்பம் பேர தெரியாதவன். அவனுக்கு போய் ராமையா, ஒருத்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம நாம தப்பா பேசக்கூடாது. கண்ணை ஏழை விட்டு பையன் தான், ஆனா நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அவனுக்கு தாய் தகப்ப இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன் முதலாளி. ஐ மீன், அண்ணன் மாதிரி நான் இருக்கேன். அந்த ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன். கண்ணனுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? நீங்களே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? கல்யாணத்தை நடத்தி வச்சிருவேன். நான் நடத்தி வைக்கிறேன் என் வீட்டுல. சந்தோஷம். நான் வரேன் முதலாளி. அண்ணா, என்னண்ணா முழு மனசோடையா நீங்க இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க? மனசார பிரியப்பட்டு தான் நடத்துறேன். என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க முடியாது. மனு தோப்பனார், இதோ இருக்கிற சாமி. மாப்பிளை தோப்பனார். மாப்பிளைக்கு பெரியவா யார் இருக்கா? நான் இருக்கேன்.
உள்ள வர்றதுக்கு இதான் வழி. என்னப்பா கைடு மாதிரி? இல்லைங்க முதலாளி, தம்பிக்கு ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சதே நான் தான். அந்த ராசியில தான் இப்ப இந்த பெரிய வீட்டையும் திறந்து வைக்கிறேன். தம்பி, அந்த வீட்டை பாக்குறதுக்கு உனக்கு சைக்கிள் மட்டும் இருந்தா போதும். இந்த வீட்டை பார்க்கணும்னா மோட்டார் பைக்கே தேவை, அவ்வளவு பெருசு. தம்பி வாங்க மேல போலாம். நீ தாம்மா சேர்ந்து வா. ஓஹோ, மேல போனதுக்கு அப்புறமோ அஸ்திவாரமே 16 அடி, அப்புறம் தோண்ட முடியல, தண்ணி வந்துருச்சு. சீக்கிரமா வந்துரு, இல்லன்னா தலை சுத்தம். முன்னுக்கு போ. அப்படி போகாத, பரப்பு இடத்துக்கா கொண்டு போய் விட்டுறோம். இப்படி வா. பார்த்து பார்த்து, பட்டாசுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரியே வரணும். அத்தனையும் சரவக்கல்லு, வழுக்கி விட்டுரும் சொயின்னு. இது என்ன ரூம் சொல்லு? பெட்ரூம். எப்படி தெரியும்? கேட்டா பெட் இருக்கும்ப. அங்க ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒருத்தர் தானே படுக்கலாம்னு சொன்னேன், இங்க 2 பேரே படுக்கலாம். ஏன் 2 கட்டில் இருக்க? உன்ன தெரியாதா இருக்கு? கடைசியில ஒரு பெட்ல தான் படுக்க போறேன். பயங்கர ஸ்பிரிங், அமுத்தி உட்கார்ந்த தூக்கி வீட்டை விட்டு வெளியவே எரிஞ்சிடும். ஜாக்கிரதை. என்ன கட்டில் இது? ஹைதராபாத், மெத்த, செகந்திராபாத், கட்டன், அலகாபாத், இப்ப சாப்பாடு பகாலாபாத். புதுசா சமயக்காரி வேலைக்கு வச்சிருக்கிறேன், செய்வாளான்னு கேட்டு வர்றேன். அடடே, பாத்திரங்கள் ஒரு ஆப்பிள் இருக்கு. அதே பார்த்தா தெரியலையான்னு கேப்ப. அதே நீ என்ன திறந்தா மூடவே மாட்டியா? அதே மூடும். அதே எப்படி மூடும்? நம்மளா மூணாத்தான் மூடும். மூடும். எப்ப மூடும்? இப்ப மூடும். உடனே மூடு. அதே புதுசாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, அதே ரொம்ப சுத்தமா இருக்கு. அதே நீ எவ்வளவு சுத்தமா இருக்கியோ அதே மாதிரி இந்த சமயக்கட்டையும் பெட்ரூம் மாதிரி சுத்தமா வச்சிருக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதே அதே அதை விட்டா உனக்கு வேற ஒண்ணுமே தெரியாதா? அதே அதே வேலைக்காரி பரவாயில்ல போல் இருக்கு. இப்ப தண்ணி எதுக்காக குடிச்ச? காப்பிக்கு. காப்பி போட போறியா? வந்து போடு, குடிச்சு பார்த்துட்டு காப்பியா சாயாவான்னு நான் சொல்றேன். வா. அதே இவ்வளவு சீக்கிரம் நமக்கு ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சிய? வாழ்க்கை அமையும் நினைச்சேன், ஆனா இவ்வளவு வசதிகளோட அமையும் நினைக்கல. எல்லாத்துக்கும் முதலாளியோட நல்ல மனசுதான் காரணம். அவருக்கு மட்டும் நம்ம மேல அனுதாபம் இல்லைன்னா நமக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்து ஏற்பட்டிருக்காது. ஏதோ கூட பிறந்தவ மாதிரி என் மேல இவ்வளவு அன்பு செலுத்துறாரு. ஏன் பேசாம இருக்க? இப்ப நம்ம வேற யார பத்தியும் பேச வேண்டாம், நம்ம பத்தியே பேசுவோமா? பேசுவோமே. கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஓகே ஓகே ஓகே. குட் மார்னிங். குட் மார்னிங். யார் நீங்க? பாச பார்க்கணும், முடியுமா? நீங்க யாரு? மை நேம் இஸ் கருப்ஸ். கருப்ஸ்? வேல்ஸ் உடைய சன் கருப்ஸ். வேல்ஸ் கருப்ஸ். நீங்க எந்த நாடு? பர்த்த நாடு. வர்த்த நாடுன்னு ஒரு நாடா? எந்த தேசத்துல இருக்கு? இந்தியாவுல தாங்க, தேஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குல்ல. ஓ, அட நம்ம வர்த்த நாடு. நம்ம ஊரு. ரொம்ப நெருங்கிட்டீங்க, உட்காருங்க. ஆமா, வர்த்த நாட்டுல வேல்ஸ் கருப்ஸ்னு பேரா? அதாவது எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, என் பேரு கருப்சாமி. நான் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் வர போக இருந்தாங்க. அவங்க வேலுச்சாமியை வேல்ஸ்னாங்க, கருப்சாமியை கருப்ஸ்னாங்க. சரி மாடனா இருக்கேன், நானும் விட்டுட்டேன். அப்போ மாடசாமின்னு பேர் இருந்தா மடசுன்னு வச்சுக்குவீங்களா? மாட். உங்களுக்கு என்ன பிசினஸ்? தவளை பிசினஸ். தவளை பிசினஸா? ஆமாங்க, எனக்கு சொந்தமா 3 குளம், 5 கேணி, 18 வாய்க்கால். என்ன கத்துது? தவளைதான். குளம் கேணின்னு பேசுறமா, தவளைக்கு தண்ணிங்க வந்துருச்சு, கத்துது. ஆபீஸ்ல இப்படி எல்லாம் கத்த கூடாதுங்க. என்ன சொன்னீங்க? பேசாம இருக்கு. வந்த இடம் பெரிய இடம், வாய வச்சுட்டு சும்மா இருன்னு சொன்னேன். ஓ, இன்டெலிஜென்ட் தவளைங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. சாமி சரக்கு பாக்குறீங்களா? ஐயோ நீங்க பாருங்களேன். ப்ளீஸ். ஐயோ நீங்க பாத்தீங்கன்னா செத்துருவீங்க. பாருங்க. என்னங்க கலர் கலரா தவளை வச்சிருக்கீங்க? எப்படியாவது பாச பாக்கணுங்க. இத பாருங்க மிஸ்டர் கருப்ஸ், எங்க பாஸ் இன்னைக்கு யாரையுமே கண்டிப்பா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. அது வரைக்கும் நான் எங்க தங்குறது? ஹோட்டல்ல தங்குறது. தவளை நண்டெல்லாம் இருந்தா ஹோட்டல்ல ரூம் தர மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்களுக்கு
கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஆகல. அங்க எப்படி? எனக்கும் இன்னும் ஆகல. இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? இவ்வளவு வயசுன்னா எனக்கு என்ன அவ்வளவு வயசு மாதிரியா தெரியுது? பார்த்தா வயசு தெரியல, ஆனா நர தெரியுது. ஐய, இது நான் பிறக்கும் போதே இருந்தது. இது கூட உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. நிஜமாவா? பொய் சொல்லி என்னங்க ஆக போகுது? அப்படின்னா நீங்க என் வீட்லயே தங்கலாம். உங்களுக்காக என் வீடு எப்பவும் திறந்தே இருக்கும், என் மனச போல. ஏன் பூட்டுறதே இல்லையா? மனசை யாராவது பூட்ட முடியுமா? மனசுல இடம் கிடைச்சா தானே வீட்டுல இடம் கிடைக்கும். இந்த மாதிரி நான் எந்த ஆம்பளைக்கிட்டையும் என் மனசை பறி கொடுத்ததே இல்லை. உங்களை பார்த்த உடனே என் மனசுல ஒரு இது. உங்களை பார்த்த உடனே என் மனசுலயும் ஒரு இது. விளாசம் கொடுங்க, நானே வீட்டுக்கு வரேன். கொலகாரம் பேட்டை நம்பர் 13, தலைவட்டி சாமியார் சந்து. தலைவட்டியா? ஏங்க விளாசமே நல்லா இல்லையா? வீடு நல்லா இருக்குங்க. சரி, விதி விட்ட வழி வரேங்க. வாங்க, மறந்துடாதீங்க.